அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தியிலே நேற்றைய நற்செய்தியின் தொடக்கமாக, அதாவது செல்வந்தர் இயேசுவிடம் வந்து நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். பகிர்ந்து வாழ்வதுதான் நிலை வாழ்வுக்கு முழுமையான அர்த்தமான செயல் என்று சொல்லுகின்றார். அதன் தொடர்ச்சியாக இயேசு இன்று தன்னுடைய சாவை, தன்னுடைய இறப்பை, தன்னுடைய பாடுகளை மூன்றாவது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். தான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கே பாடுபட வேண்டும், மூப்பர்களின் கைகளிலே, தலைமை குருக்களின் கரங்களிலே ஒப்படைக்கப்பட வேண்டும், சிலுவையை தொட வேண்டும், சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று சீடர்களுக்கு சொல்லுகின்றார். ஆனால் சீடர்களிடம் இருந்த மனநிலை ஒரு பயமான, ஒரு கலக்கமான, ஒரு அச்சமான மனநிலையாக இருந்ததை, ஒரு குழப்பமுற்ற மனநிலையாக இருந்ததை நாம் பார்த்து கொள்ள முடிகின்றது. காரணம், இயேசு தன்னுடைய இறப்பை பற்றி அறிவிக்கின்றார். தான் சாக போகின்றேன், மீண்டுமாக உயிர்த்தெழுவேன் என்று தன்னுடைய பாடுகளை அறிவிக்கின்றார். அந்த நேரத்திலே செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரிடம் வந்து ஆட்சியுரிமையில் பங்கு கேட்கின்றார்கள். ஒருவர் வலப்பக்கமும் ஒருவர் இடப்பக்கமும் அமர வேண்டும் என்று. அதாவது இயேசு பாடுகளை அறிவிப்பதற்கூட அவர்களுடைய மனநிலையால் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பயம் கலந்த, அச்சம் நிறைந்த, மந்தமான, என்ன ஆகுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு கலந்த மனநிலை. எனவேதான் பேதுரு கேட்கின்றார், எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்து விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. இருந்தும் இயேசு தன்னுடைய பாடுகளை மூன்றாம் முறையாக அறிவித்த பொழுது சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. குழப்பமான மனநிலையில் இருந்ததால். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் கோபத்திலும், குழப்பத்திலும், பதட்டத்திலும் இருக்கும் பொழுது பிறர் என்ன சொல்கின்றார்கள் என்பதை நமக்கு காது கொடுத்து கேட்க முடியாது. அதே போன்று நாம் என்ன செய்கின்றோம் என்று கூட நமக்கு தெரியாமல் மாறிவிடுகின்றது. அதைத்தான் இந்த சீடர்களும் செய்தார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்ல வந்த செய்தி தன்னுடைய மரணம், அதே நேரத்திலே இயேசு சொல்ல வந்த அந்த தலைமைத்துவ பண்பு என்பது, தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பது இவ்வுலக தலைவர்கள் போல அல்ல. மாறாக பணத்தையும் பதவியையும் பட்டத்தையும் துறந்து வாழக்கூடிய வாழ்வுதான் இயேசுவுக்கு உகந்த வாழ்வு. உண்மையான மனித வாழ்வு என்பது, அதாவது இயல்பான நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் பணத்தை எதிர்பார்க்கின்றோம். காரணம், பணத்தின் வழியாக நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று. அதே போன்று பதவியை நாம் அடைய நினைக்கின்றோம், அதன் வழியாக புகழின் உச்சத்திற்கு நாம் செல்ல முடியும் என்று. பட்டம், படிப்பு, இவற்றை நாம் பெற விழைகின்றோம். எந்த அளவிற்கு நாம் பட்டங்களை பெற முடியும், எந்த அளவிற்கு இன்னும் அதிகமாக படித்து நம்முடைய பெயருக்கு பின்னால் ஒரு தொடர்ச்சியான பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று. இவை நாம் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடியவை. ஆனால் இயேசு விரும்புவதோ இவை மூன்றையும் துறந்து, பணம், பதவி, பட்டம், இவற்றை எல்லாவற்றையும் துறந்து வாழ்வதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு என்று அவர் வெளிப்படுத்துகின்றார், தெரியப்படுத்துகின்றார். அதைத்தான் அந்த பணக்கார இளைஞனுக்கு சொன்னார், உன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு கொடு, அதை பகிர்ந்து கொடு, நிலை வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று. எனவே இயேசுவை பின்பற்ற விரும்பும் வாழ்வு என்பது, கிறிஸ்தவ வாழ்வு என்பது, அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழ்வது. பணம், பொருள் இவைகளுக்கும் மேலாக, நாம் பெற்றுக்கொண்ட பதவி, அந்தஸ்து இவைகளுக்கும் மேலாக, நாம் பெற்றிருக்கின்ற அறிவு, இவ்வுலக அறிவிற்கு மேலாக இறை ஞானத்தை நாடக்கூடிய வாழ்வாக இருக்கும் பொழுது அது ஒரு உண்மையான வாழ்வாக மாறும். அதே நேரத்திலே அந்த வாழ்வு சவால் மிக்க, எதிர்நீச்சல் போடக்கூடிய வாழ்வாக இருக்கின்றது. இது ஒரு மலர் படுக்கை அல்ல, முள் கிரீடம். நீரோட்டத்தோடு செல்வதல்ல, எதிர்நீச்சல் போடுவது. மனம் போன போக்கல்ல, மாறாக லட்சிய தெளிவோடு வாழ்வது. எனவே தன்னை பெருக்கிக் கொள்வதல்ல, தன்னை இழப்பது. இந்த இழக்கின்ற வாழ்விற்கு நம்மை துணிந்து ஒப்படைத்தோம் என்றால், இயேசுவின் சவால் மிக்க வாழ்விற்கு நாம் ஆம் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நாம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும், உண்மையான தலைவர்களாக நாம் மாற முடியும். எனவே இந்த வாழ்விற்கான வரம் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.